friends, welcome to Indu's Kitchen and Vlog. இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்பவும் நார்மலா செய்யற சப்பாத்தி மாதிரி இல்லாம சப்பாத்தியவே கொஞ்சம் இன்னோவேட்டிவா ஒரு மசாலாலாம் போட்டு கொத்து சப்பாத்தி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனா டிஃபரண்டா இருக்கும். நார்மல் சப்பாத்தி எப்பவும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இல்லாம லைட் மசாலாவோட நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம அந்த கொத்து பரோட்டாலாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ கோதுமை வச்சு நம்ம சப்பாத்தியில் வந்து இது பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ஸோ கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. கொத்து சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 சப்பாத்தி வந்து எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தியை வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீஸாக சதுரமாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி வெங்காயம் 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 1 தக்காளி, பச்சை மிளகா ஒரு 6 இல்லை 7 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. தாளிக்கிறதுக்கு என்னென்ன ஐட்டம் பார்த்துடலாம். பட்டை ஒரு 4 பட்டை, சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் சோம்பு, மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் 2, மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு தட்டி போட்டால் இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். சட்டியில் எண்ணெய் காய வச்ச பிறகு பட்டை சோம்பு 2ஐயும் தாளிக்கிறதுக்கு வந்து போட்டிருக்கோம். அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதோடு வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போ வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கும். இப்போ தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் போட்டு இதோட நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்குவோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்ட்டு இல்லை, இதுக்கு வந்து கொஞ்சம் பாதியாக அப்படி வதங்கினா நல்லாயிருக்கும். அதுக்குரிய உப்பும் நம்ம போட்டுக்கலாம். தக்காளி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லா மசாலையும் எடுத்து போட்டுக்கலாம். மசால் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் வந்து வாசனை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்குவோம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியில் பாதி சப்பாத்தியை வந்து ஃபஸ்ட்டு அந்த மசாலாவோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். அந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு ஏன் பாதி சப்பாத்தி இப்போ நம்ம போட்டு வதக்குறோம் அப்படின்னா, அப்போ தான் மசால் வந்து எல்லா சப்பாத்திலையும் தெரியும். இல்லை எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நம்ம வதக்கிட்டோன்னா இருக்காது. ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க பாதி சப்பாத்தியும் அதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நான் வெஜிடபிள் குருமா வந்து செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு 1/4 கப்பு பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தியில் நான் வந்து ஊற்றிட்டேன். அது ஏன் அப்படி ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப ட்ரையாக சப்பாத்தி வந்து சாப்பிடும்போது தெரியும் அப்படிங்கிறதுக்காக. அதுவும் இல்லாமல் அந்த குருமா வந்து நம்ம ஊற்றி அப்படி இது மாதிரி கொத்தி விட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ கொத்து சப்பாத்தி அப்படிங்கிறது அதுக்கு தான். ஸோ அதனால் அந்த குருமா வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண வேண்டாம் குருமாவை. இப்போ நாங்கள் நல்லா கொத்தி எடுத்துட்டேன். எடுத்த பிறகு கொத்தமல்லி தழை வந்து அது மேலே போட்டுக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கும், நிறைய கொத்தமல்லி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு கொத்து சப்பாத்தி. நீங்கள் மிளகுத்தூள் கூட இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். பாருங்கள், சூப்பரான கொத்து சப்பாத்தி 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இந்த தயிர் பச்சடி வந்து செம்ம காம்பினேஷன் இதுக்கு. ஸோ சூப்பராக இருக்கும், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது நார்மல் ப்ளெயின் சப்பாத்தி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மசாலா வெங்காயம் மசாலாவோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்துஸ் கிச்சன் அண்ட் vlogோட வீடியோஸ் ஒவ்வொன்றுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.